வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான மாத பலன்கள். கடந்த முறையே நான் சொன்ன மாதிரி, எப்போ இந்த ராசியில் இரு பகுதிகளாக பேசுகிறேன். ஏன்னா சூரியனை பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ளே போகிறார். இப்போ சிம்மத்தில் இருக்கார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பகுதியாக நான் பேசுகிறேன். அதனால் இப்போது 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி ஒரு கணக்குக்காக சொல்கிறேன். 1லேருந்து 15 வரைக்கும் ஒரு கணக்கு, 15 தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு கணக்கு. சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி, ராஜா. அப்போது சூரியன் என்ன 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 1 முதல் 15 வரை சூரியன் எங்கே இருக்கார்? உங்கள் ராசியிலேயே இருக்கார். முகத்தில் ஒரு பளபளப்பு, ஒரு ஜொலிப்பு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காம ஏதோ கொஞ்சம் உடம்புல ஒரு டயர்ட்னஸ் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஜுரம் கூட வந்து போகலாம். பார்த்துக்கப்பா அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க. ஆனால் வெளில போய் நீங்கள் எனக்கு உடம்பு முடியல சொன்னால், நல்லா தானே பாருங்க, உனக்கு என்னப்பா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் முகத்தில் ஒன்றும் தெரியாது, எல்லாம் பிரைட்டாக இருக்கும். ஸோ ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் ப்ரெசன்ஸு. 10ஆம் வீட்டில் குரு, கேட்கவே வேண்டாம். எந்த ஒரு காரியத்தையும் மிக சிறப்பாக செயல்படுவீர்கள். சூரியனும் புதனும் உங்கள் ராசியில் இருக்கும்போது யூ கெட் இன் டு டீட்டெயில்ஸ். எதையுமே மிஸ் பண்ண மாட்டேங்க. ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம படிக்கிறோம்னா A to Z படிப்போம். எந்த ஒரு சின்ன விஷயத்தையுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஷார்ப் சென்சஸ். அப்போ பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் எல்லாம் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பிரமாதமாக எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கையில் ஃபைனான்ஷியல் ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் எங்கே இருக்கார்? 2ஆம் வீட்டில் இருக்கார். அவர் தானே 10 கூடையவர். அப்போ தொழிலில் நல்ல வருமானம். சில நேரங்களில் பணத்தை பற்றி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ். சில பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லாம் போகலாமான்னு. தெரிஞ்சால் போங்க, லாபம் வரும். இப்போ ஆனால் தெரிஞ்சால் செய்யணும். அதை தெரியாதது போயிட்டு நான் பண்ணால் என்ன பிரயோஜனம்? அது ஜாதகமே பார்க்க வேண்டாம், கிரகங்களை பார்க்க வேண்டாம். தெரிஞ்ச விஷயத்தில் இறங்கும்போது உங்களுக்கு அது ஆதாயமாக இருக்கும். கிரகங்களுடையது முன்பின் தெரியாமல் குருட்டுத்தனமாக எனக்கு அதிர்ஷ்டம் வருமானலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. வரும், சில பேருக்கு வரும். ஆனால் அது ஃபார்மேட்டாக யாரும் எடுத்துக்கூடாது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி எதிர்பாராத நல்ல திருப்பங்களை எல்லாம் உங்களுக்கு தருவார். நெடுநாளாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு அது ஈடேறும். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு. எதிர்பாராத நல்ல ப்ராப்பர்ட்டியாகவே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலம். அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, திருமணம் முடிவாகும். ஆனால் திருமணம் இப்பொழுது நடக்காது. அது ஒரு 6 மாதம் கழிச்சு தான் திருமணம் நடக்கும். அதில் சில தடைகள் இப்போ தற்சமயம் இருக்கலாம். அதுக்காக அவசரப்பட வேண்டாம். ஆனால் நல்ல திருமணங்கள்லாம் கூடி வரக்கூடிய காலம்தான். செல்வ நிலை சிறப்பாக இருக்கிறது. வேலையில் சில மாற்றங்கள் எனக்கு வேணும்னு நீங்கள் நினச்சா அதுக்கான முயற்சிகள் இறங்கினா கண்டிப்பாக வேலை மாற்றம் ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் வரும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தொழிலில் நல்ல மரியாதை இருக்கும். உங்களுடைய திறமை மதிக்கப்படும். ஸோ இப்படி தான் இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்தவரையில். இதில் 2ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்கு போகிறார். புதன் 2ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். 2ல் புதன் உச்சம். 11 கூடையவன் 2ல் உச்சம்னா ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைந்த லாபத்தை பெறக்கூடிய காலம் 23ஆம் தேதிக்கு மேல் தொடங்குகிறது. 4th வீக். ஏன்னா 11 கூடைய புதன் 2ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். இது ரொம்ப முக்கியம், பெரிய அளவு உயர்வுகளை பற்றி பேசுகிறது. அதனால் ஃபினான்ஷியலாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷன், மற்றவங்கள்ட்ட பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் ஃபேமாக பேசுவீங்க. அதனால் ஒரு பிஸ்னஸ் மேனக்கூடிய எல்லா விதமான தகுதிகளையும் தரக்கூடிய சிறப்பான காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையவிருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும்
தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.